அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வஉசி தலைமையில் அல்லது வஉசியின் காரணமாக நிகழ்ந்த திருநெல்வேலி எழுச்சி, அதனுடைய ஒரு நினைவு நாள், அதனுடைய நினைவு கொண்டாடப்படும் என்று நினைத்தாலே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இதை சொல்லியிருந்தால் நான் வியப்படைந்திருப்பேன். 1984ஆம் ஆண்டிலே முதல் முறையாக இதை பற்றி விரிவான ஒரு கையெழுத்து வடிவில் கட்டுரை எழுதிய போது இவ்வாறு இந்த நாள் நினைவு கூறப்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஆனால் அதற்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த நாளை சிறப்புற கொண்டாடும் வஉசி ஆய்வு வட்டத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு இந்த திருநெல்வேலி எழுச்சி பற்றிய செய்தி தெரியாது என்றால் அதற்கு அனைவருக்கும் புரியும் வகையிலே சொல்ல வேண்டும். ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன். என்னுடைய நூல் வெளிவரும் வரை பரமசிவத்திற்கு கூட திருநெல்வேலி எழுச்சியை பற்றி ஒன்றும் தெரியாது. திருநெல்வேலியில் இருப்பவர்களுக்கும் திருநெல்வேலி எழுச்சியை பற்றி ஒன்றும் தெரியாது. 1985ஆம் ஆண்டிலே முதன் முறையாக திருநெல்வேலிக்கு சென்றபோது என்னுடைய களப்பணியின் போது எவருடைய நினைவிலுமே அது இல்லை. பழைய நூல்கள் சிலவற்றில் பேட்டினுடைய மாவட்ட கையேடு, குருகுதாச பிள்ளை போன்றவர்களுடைய நூல்களிலே எங்கேயோ மூலையில் சில செய்திகள், பாரதியாரனுடைய நூல்களிலே சில செய்திகள் இருக்கும். அதன் பிறகு 86ஆம் ஆண்டில் அந்த நூலை, சிறு நூலை எழுதி அதன் பிறகு வெளிவந்த பிறகு ஓரளவிற்கு ஒரு சிறு வட்டத்திற்குள் கவனம் கிடைத்தது. அதன் பிறகு தான் இப்போது கூட தமிழ்ச்செல்வன் அவர்கள் கேட்டார்கள், என்னை ஏன் அழைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் வெயிலோடு போய் நூலை படித்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்தியவர் தமிழ்ச்செல்வன். அவர் அதை போல் தொடர்ந்து எழுதியிருந்தால் இன்றைக்கு மிக எளிதில் சாகித்ய அகாடமி விருது என்று நான் உங்களை படிக்க விரும்பவில்லை. அவர் நல்ல விருதுகள் ஏதாவது வாங்கியிருப்பீர்கள், பாராட்டு பெற்றிருப்பீர்கள். ஆனால் அவர் சொன்னதை போல் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். அதைவிட பெரும் பணி, சிறந்த நூல்களை தன்னுடைய தோளில் சுமந்து விட்டிருக்கிறார். தோப்பாவினுடைய அறியப்படாத தமிழகம் நூலை 100கணக்கான பிரதிகளாக அவர் நட்சத்திர அந்தஸ்து பெறுவதற்கு முன்பு அல்லது அந்த நட்சத்திர அந்தஸ்து பெறுவதற்காக தமிழ்ச்செல்வன் அந்த நூலை தோளில் சுமந்து விட்டிருக்கிறார். மக்கள் வெளியிட்ட சிவசுப்பிரமணியனுடைய நூல்களை எல்லாம் அவ்வாறு வெளியிட்டிருக்கிறார். அவ்வாறு சொல்லும்போது இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். அந்த புத்தகங்கள் எல்லாம் 25-50 பிரதிகள் வாங்கி விற்பனை செய்து திருநெல்வேலியில் 12 மணி அல்லது 1 மணிக்கு சந்திப்பு ஜங்ஷனில் இறங்கி மேடை காவல் நிலையத்தில் சொன்னார்கள் அல்லவா, இப்போது லேனா குமார் சொன்னார், அது மேடை காவல் நிலையத்திற்கு எதிர்புறம் என்று சொல்ல விரும்புவேன். ராசு நல்ல பெருமாள் உடைய வீட்டின் எதிர்பக்கம் இருந்ததாக சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய மிக பிற்போக்கான கருத்துக்களுக்கெல்லாம் வடிகாலாக அமைந்த நாவல்களை எழுதியவர் ராசு நல்ல பெருமாள். ஆகவே கல்லுக்குள்ளிற மாதிரியான ஒரு மிக மிக ஒரு சினிமா கதை போன்ற மிக சாதாரணமான ஒரு நூல் அது. அப்புறம் தூங்கும் எருமிலைகள் போன்ற இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். நாம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் எவர் அவருடைய கருத்தியல் பின்புலம் என்ன என்பதை அடையாளம் காண வேண்டிய மிக மிக முக்கியமான தருணம் இது. வேறு அந்த மேடை காவல் நிலையத்தின் எதிர்ப்புறத்தில் இருந்த என்னுடைய இல்லத்திற்கு இரவு 12:30 மணி 1 மணிக்கு கதவை தட்டுவார். கதவை தட்டி முதலில் விற்ற நூல்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அடுத்த கட்டு நூல்களை எடுத்து சொல்வார். அதன் பிறகு அந்த பணத்தை நான் மக்கள் வெளியீடு மேத்துராஜ்குமார் அவர்களுக்கு காசோலையாக அனுப்புவேன். இவ்வாறு கருத்துக்களை தமிழ் மக்களிடையே தன்னுடைய முழு முயற்சியில் தொடர்ந்து பரப்பி வரக்கூடிய தமிழ்ச்செல்வன் அவருக்கு உண்மையிலேயே நான் பாராட்ட வேண்டும். இவர்களை போன்றவர்களின் காரணமாகத்தான் ஏதோ ஒரு சிறு வட்டத்திற்குள் ஆராய்ச்சி நூல்களை எழுதி கொண்டிருக்கின்ற எங்களை நான் அதியமான் போன்றவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பலரிடம் சென்று சேர்வதற்கு இதுதான் காரணம். ஆகவே இந்த வஉசி ஆய்வு வட்டத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்ற அதே வேளையில் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வகையிலும் எனக்கு பழைய நினைவுகள் மீள்கின்றன. இதே கட்டடத்தில் கீழ்த்தளத்தில்
ஒரு 39 ஆண்டுகளுக்கு முன்பு மாப்போசி அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த சமயத்திலேயே அவர் என்னை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். சந்திப்புக்கு ஓராண்டுக்கு பிறகும் இன்னொரு குறிப்பு எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதினார் என்பதை நான் இங்கே சொல்லவில்லை, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துக் கொள்ளட்டும். அவ்வாறு அவரை சந்தித்த போது வ.உ.சி. கடிதங்கள் நூலை அவருக்கு நான் ஒரு பிரதி கொடுத்தேன். அந்த நூலிலே வ.உ.சியை தமிழ் மக்களின் மனங்களிலும் வரலாற்றிலும் பதிவு செய்த மாப்போசி அவர்களுக்கு அன்புடன் என்று கையெழுத்திட்டு அந்த புத்தகத்தை கொடுத்தேன். மாப்போசி அவர்களை பற்றி என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் சொல்லலாம். ஆனால் ஒன்று, நாம் அவரை போற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு. காரணம் என்னவென்றால், வ.உ.சியையும் கட்டபொம்மனையும் தமிழ் மக்கள் மத்தியிலே பரவலாக்கி சென்றவர்களில் முதன்மையானவர் மாப்போசி அவர்கள்தான். அதில் இன்னொரு முக்கியமான செய்தி நாம் கவனிக்க வேண்டியது, அவர் வ.உ.சி. பிறந்த சாதியில் பிறக்கவில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இல்லை, 1985ஆம் ஆண்டு நான் திருநெல்வேலிக்கு சென்ற போதே நான் ஆராய்ச்சி செய்ய போகும்போது எல்லோரும் சுற்றி வளைத்து சில கேள்விகளை கேட்பார்கள். நீங்கள் எந்த ஊர் என்பார்கள். நான் குடியாத்தம் என்பேன். அவர்களுக்கு அந்த ஊர் எங்கே இருக்கின்றதே என்றே தெரியாது. எங்கு படித்தீர்கள் என்று கேட்பார்கள். உறவுக்காரர்களை பற்றி கேட்பார்கள். சுற்றி சுற்றி அவர்கள் கேட்பது என்னுடைய சாதி என்ன என்று தெரிந்து கொள்வதுதான். நான் வ.உ.சியுடைய சாதியை சேர்ந்தவன் இல்லை என்று தெரிந்ததும் அவர்களுக்கு அடுத்த கேள்வி, அப்போது ஏன் வ.உ.சியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறீர்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மாப்போசி அவர்கள் அவர் முன்னெடுத்த எந்த ஒரு தமிழ் பேராளுமையும், அது வள்ளலாராக இருக்கலாம், வ.உ.சியாக இருக்கலாம், கட்டபொம்மனாக இருக்கலாம், அவர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஆளுமைகளை முன்வைத்தார். அவர் எழுதிய கப்பலோட்டி தமிழன் என்கின்ற நூல் அந்த கட்டத்திலே ஒரு மிக மிக முக்கியமான நூல். கிடைத்த சான்றுகளை முடிந்தவரை திரட்டி, அவர் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யவில்லை, கை நிறைய சம்பளம் வாங்கவில்லை. அந்த பிற்காலத்தில் அவர் வளம் பெற்றார், அது வேறு ஒரு செய்தி. ஆனால் அந்த கட்டத்திலே அவர் அந்த நூலை எழுதி மக்களிடையே கொண்டு சென்றார். முக்கியமாக திரைப்படம், அந்த திரைப்படத்தினால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மை என்னவென்றால், வ.உ.சி. என்கின்ற பெயர் தமிழ்நாடு முழுவதும் எல்லோரிடமும் பரவியது. அது அதனுடைய சிறப்பு. அதனுடைய மறுபக்கம் என்னவென்றால், நான் கள ஆய்வு செய்ய சென்றபோது யாருமே கள ஆய்வு செய்யும் போது யாருடன் பேசினாலும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த சினிமாவிலிருந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் காட்சிகளையும் தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அது ஒரு சினிமாவிற்காக பல புனைவுகள் எல்லாம் சேர்க்கப்பட்ட ஒரு கதை. சினிமா அப்படி தானே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் ரெண்டு புறமும் இருக்கின்றது என்றாலும் கூட வ.உ.சியுடைய பெயர் நிலைத்ததற்கு, அதோடு வ.உ.சி என்கின்ற அவருடைய தியாக வாழ்வு மக்கள் மனங்களில் நிலைத்ததற்கு மாப்போசியினுடைய பங்கு மிக மிக பெரியது. அதை குறைத்து சொல்ல முடியாது. அடுத்து இந்த பேசும்போது தலைமை உரையாற்றிய ஈசோய்யா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அவரை ஏறத்தாழ ஒரு 36-37 ஆண்டுகளாக தெரியும். அவர் சூசகமாக சுட்டி காட்டிய பல செய்திகளை எல்லாம் இந்த அரங்கிலே புரிந்து கொண்ட 2-3 பேர்களுள் ஒருவனாக நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். அவர் இந்த 2வது மாடி ஏறி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வ.உ.சியை பற்றிய பொது நிலையிலே அறியப்படக்கூடிய, மனதில் தைக்கக்கூடிய பல செய்திகளை சொன்னார்கள். அவர் சொல்லும்போது ஒரு செய்தியை குறிப்பிட்டார். பெரும்பாலும் இதை போன்ற கூட்டங்களே முதியவர்கள் தான் இருப்பார்கள், இளையோர் இருக்க மாட்டார்கள், ஆனால் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று. எனக்கு ஒரு வகையில் அதில் எந்த வகையான வியப்பும் இல்லை. ஏனென்றால் வ.உ.சியினுடைய வாழ்க்கையிலே எப்போதுமே அவருடன் இருந்தவர்கள் இளைஞர்கள் தான். முதியவர்கள் எல்லாம் கூட இருந்து குழிபறித்தார்கள். அவருடைய பணிக்கு குந்தகமாக இருந்தார்கள். அவர் பின்னே சென்றவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் வ.உ.சியினுடைய பற்றாளர்களாகத்தான் இருந்தார்கள். பரளிக்கோட்டையைச் சேர்ந்த இந்த 3 சகோதரர்கள், இதில் ஒரு செய்தி, எல்லாரையும் மறந்துட்டோம்னா, ஆட்களை மறந்து போகிறது கேள்விப்பட்டிருக்கோம், ஊர் பேரே மறந்து போச்சு.
பரளிசு நெல்லையப்பருடைய சொந்த ஊர் பரளிக்கோட்டை. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அறிந்த பிரகஸ்பதி ஆகிய கூகுளை போட்டு பார்த்தீர்கள் என்றால் பரளிக்கோட்டை என்ற ஊரே வருவதில்லை. பரளிக்கோட்டை என்ற பெயரை மறந்து போய் இப்போது பள்ளிக்கோட்டை என்கின்ற பெயரில் தான் அந்த ஊர் இருக்கின்றது. அதை கண்டுபிடிப்பதற்கே பல காலம் ஆகிவிட்டது. அந்த ஊரை சேர்ந்த 3 உடன்பிறப்புகள், 3 சகோதரர்கள். நெல்லையப்பர் ஒரு 18 வயது அளவிலே அவர் வ.உ.சியை சந்திக்கிறார். அதில் இருக்கக்கூடிய கூத்து என்னவென்றால், அவருக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அவருடைய சகோதரர் தான் அவரை வ.உ.சியிடம் அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நெல்லையப்பரை அவருக்கு வ.உ.சிக்கு அறிமுகப்படுத்தினவர் அவரோட அண்ணனாக இருப்பார்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, வ.உ.சி அவருக்கு அறிமுகப்படுத்தினது அவருடைய தம்பி குழந்தை வேலை. இந்த மூவரும் வ.உ.சி கூட இருக்கிறாங்க. பரளி சண்முக சுந்தரம் தான் வ.உ.சியினுடைய வழக்கிலே அந்த பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்கிறார். இந்த நமது தமிழ்ச்செல்வன் கூறினார் அல்லவா, இந்த கோரல் ஆலை வேலை நிறுத்தமும் இந்த திருநெல்வேலி எழுச்சியும் நிகழ்வதற்கு இடைப்பட்ட காலத்திலே வெளியிடப்பட்ட துண்டறிக்கைகள் எல்லாம் பரளி சண்முக சுந்தரத்தினுடைய பெயரில் தான் அந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்தன. இவர்களெல்லாம் வ.உ.சியுடன் கூடவே இருந்தார்கள். சிறைக்கு சென்றதும் பலர் காணாமல் சென்று விட்டார்கள். ஆனால் நெல்லையப்பர் என்ன செய்தார்? கோயம்புத்தூருக்கே போய் ஓராண்டு அங்கேயே இருந்தார். முதலில் வ.உ.சி செக்கிழுத்தார் என்கின்ற செய்தியை பொதுவெளியில் அறிவித்தவர் நெல்லையப்பர் தான். ஆகவே இளைஞர்கள் அவர் உடனேயே எப்போதுமே இருந்தார். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, இந்த மூவர் சொன்னார். இன்னொருத்தரையும் சொல்லணும். இப்போ எல்லாருக்கும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தெரியும் இல்லைங்களா? நாவலர் சோமசுந்தர பாரதியார்னது எல்லாருக்கும் தமிழறிஞர், நாவலர், வழக்குரைஞர், தசரதன் குறையும் கைகேயை நிறையும் எழுதிய ஒரு அறிஞர், மாரிவாயில் எழுதியவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் என்பதெல்லாம் தான் தெரியும். ஆனால் அவர் வ.உ.சியினுடைய கப்பல் கம்பெனியிலே மேலாளராக பணி செய்தார். இப்போ அந்த பணி செய்த போது அவர் ஏற்கனவே மறந்துடக்கூடாது, வ.உ.சியை விட அவர் கல்வி கற்றவர். வ.உ.சி வழக்குரைஞர், ஆனால் அவர் பட்டதாரி அல்ல, அவர் பிஏ/பிஎல் படிக்கல, அவர் லீடர்ஷிப் என்கின்ற அந்த சான்றிதழை பெற்றவர். சோமசுந்தர பாரதியார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே பிஏ பட்டம் பெற்றவர். அதன் பிறகு பிஎல் பட்டம் பெற்று வக்கீலாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். வ.உ.சியினால் ஈர்க்கப்பட்டு தான் அவர் கப்பல் கம்பெனியில் சேர்கிறார். அதை பற்றி தனியாக சொல்ல வேண்டும். அதற்குள் சென்றோம் என்றால் திருநெல்வேலி எழுச்சிக்குள்ளே வர முடியாது. நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி, இந்த சோமசுந்தர பாரதியார் போன்ற ஒரு இளைஞர், வ.உ.சியை விட 7-8 வயது இளையவர், அவர் வக்கீல் தொழிலை விட்டு கப்பல் கம்பெனி பணிக்கு வருவதற்கு காரணம் வ.உ.சி. ஆனால் இதை பற்றி வ.உ.சி பின்னாளில் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறேன். 1919ஆம் ஆண்டிலே இந்த ரவுலட் எதிர்ப்பு கூட்டம் ஒன்று சென்னையிலே நடக்கின்றது. அந்த கூட்டத்திலே சோமசுந்தர பாரதியார், வ.உ.சி ஒரே மேடையில் தோன்றுகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் ரங்கசாமி ஐயங்கார், சுதேசமித்திரன் நாளிதழினுடைய ஆசிரியர். அவர் தலைமை தாங்குகிறார். தலைமை தாங்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். ஏனென்றால் வ.உ.சி அவர்கள் கப்பல் கம்பெனி நடத்திய போது அவருக்கு உதவியாக இருந்த சோமசுந்தர பாரதியார் இன்று பேச இருக்கிறார். அந்த கூட்டத்திலே வ.உ.சியும் கலந்து கொள்கின்றார். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தி என்று அவர் சொல்லி பேச அழைக்கிறார். இப்போ வ.உ.சி அடுத்து எழுந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த கூட்ட தலைவர் ரங்கசாமி ஐயங்கார் சொன்னார், நான் கப்பல் கம்பெனி நடத்திய போது எனக்கு உதவியாக சோமசுந்தர பாரதியார் இருந்தார் என்று. அவர் சொன்னது பிழை, அவர் சொன்னது தவறு. அவர் எனக்கு உதவியாக இல்லை. நானும் அவரும் இணைந்து கப்பல் கம்பெனியில் பணியாற்றினோம். நாங்கள் இருவரும் கப்பல் கம்பெனிக்கு 2 நேத்திரங்களாக இருந்தோம் என்று சொல்கிறார். அதாவது வ.உ.சியினுடைய பெருமை பெரிய பெரிய காரியங்கள் சாதித்தார் என்பது மட்டுமல்ல, அவருடைய பெரிய சாதனைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அவருடைய இப்படி ஒரு சொல்லை
வந்து யாராவது சொல்லுவாங்களா? கப்பல் கம்பெனியை தொடங்கினது இவர், நடத்தினது இவர், அதுக்காக சிறைக்கு போனது இவர், சொத்து எழுந்தவர் இவர். ஆனால் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், நாங்கள் ஒன்றாக பணியாற்றினோம், நாங்கள் இருவரும் அதற்கு இரு கண்களாக இருந்தோம் என்று சொல்கிறார். வஉசியினுடைய வஉசியை சுற்றி எப்போதுமே இளைஞர்கள் இருந்திருக்கிறார். அவர்கள் கடைசி வரை இருந்திருக்கிறார்கள். அது அதை விட பெரிய விஷயம். நம்ம பல சமயங்களில் வந்து சில காலம் இருப்பார்கள், அதன் பிறகு காணாமல் போய்விடுவார்கள். நெல்லையப்பர் கடைசி வரை வஉசிக்கு வந்து வஉசிக்கும் பாரதிக்கும் துணையாக இருக்கிறார். எந்த அளவிற்கு என்றால் அவங்க இருவர் புகழையும் பாடிக்கொண்டே இருந்ததற்கு அவர் ஏளனத்தை சம்பாதித்தார். அந்த காலத்தில் வந்து அந்த ஒருவர் ஒரு கட்டுரை தொடரை எழுதினார், பகிரங்க கடிதம் என்று. அதில் நெல்லையப்பருக்கு எழுதின பகிரங்க கடிதம் என்னன்னா, எப்போதான் நீங்கள் பாரதியையும் வஉசியும் பற்றி கட்டுரை எழுதுவதை நிறுத்தப் போகிறார்கள், எவ்வளோ காலத்திற்கு தான் இதே பழைய கதையை பேசுவீர்கள் என்று நெல்லையப்பரை வந்து கேலி செய்தார்கள். அந்த அளவிலே வந்து இவர்களெல்லாம் வஉசிக்கு வந்து அதற்கு காரணம் என்ன என்றால், வஉசியினுடைய தன்னலமற்ற பெரும் சாதனை புரிந்தவர் என்பது மட்டுமல்ல, அவருடைய தன்னலமற்ற தன்மை தான் இந்த இளைஞர்கள் எல்லாம் கடைசி வரை அவரிடம் தக்க வைத்திருக்கின்றனர். அந்த வகையில் இவ்வளவு இளைஞர்கள், வயதில் குறைந்தவர்கள் பலர் இங்கே வந்திருப்பதில் எனக்கு எந்த விதமான வியப்பும் இல்லை. இந்த திருநெல்வேலி எழுச்சி என்கின்ற தலைப்பில் என்னுடைய நூல் அமைந்திருந்தாலும் கூட உண்மையிலே பொருத்தமான தலைப்பு என்பது தமிழ்ச்செல்வனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான். கோரல் ஆலை வேலை நிறுத்தத்திலிருந்து திருநெல்வேலி எழுச்சி வரை, அல்லது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கப்பல் கம்பெனி தோற்றத்திலிருந்து திருநெல்வேலி எழுச்சி வரை. இதுதான் அந்த தொடர்ச்சி. இதில் வந்து எங்கேயுமே வந்து இது ஒரு தனித்தனி அத்தியாயங்கள் அல்ல, இவை ஒரே கதையினுடைய ஒரே சீரான நீரோட்டத்திற்கு உரியது. ஆகவே அதை கொஞ்சம் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த கப்பல் கம்பெனியை பற்றி நம்ம ஏற்கனவே சில செய்திகளை சொன்னார். அதில் நம்ம அறிந்த சில செய்திகள், அறியாத சில செய்திகள், இதை சேர்த்து இணைத்து கொள்ள வேண்டும். நம்ம கோரல் ஆலை வேலை நிறுத்தத்தை அவர் தொடங்கினாரா இல்லையா, இதெல்லாம் வந்து யார் தொடங்கியது, ஒரு வேலை நிறுத்தத்தை வந்து திட்டமிட்டு அறையிலே ஒரு விடுதியில் அறையை போட்டு யோசித்து செய்வதல்ல வேலை நிறுத்தம். ஒரு தன்னெழுச்சியாக ஒரு நிலையிலே நிகழ்வது. ஆனால் அதனுடைய பின்னணியை பார்க்கும்போது ஒன்று, இவர் சொல்வதை போல் சிவசுப்பிரமணியம் அவர்களெல்லாம் சொன்னதை போல் பல ஆதாரங்களோடு மிக மிக மோசமான வாழ்நிலை தொழிலாளர்களுக்கு இருந்தது. அந்த காலத்தில் மின்சார விளக்குகளும் கிடையாது. ரேகை மறைகிற வரைக்கும் வேலை செய்யணும்னா, ஏன்னா நல்ல வேலை மின்சாரத்தை கண்டுபிடிக்கல. மின்சாரத்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணியிருந்திருப்பான்? 12 மணி நேரத்துக்கு பதிலாக 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சுருக்க வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. வஉசி இந்த கோரல் ஆலை வேலை நிறுத்தத்தில் முதன்மை வகித்ததற்கு முக்கிய காரணம், அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த சுதேசி கப்பல் கம்பெனி இருக்கின்றதோ அதற்கு போட்டியாக இருந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய தூத்துக்குடி முகவாண்மையை பெற்றிருந்தவர்கள், ஏஜென்ட்டாக இருந்தவர்கள். அந்த பிஏஎஸ்என் கம்பெனி என்பது அது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஒவ்வொரு துறைமுகத்திலும் அவர்கள் வந்து ஒரு ஏஜெண்ட்டை வந்து நியமிச்சிருப்பாங்க. அப்படி இப்போ சென்னையிலையும் நாகப்பட்டினத்துலேயும் பிற இடங்கள்லையும் பாரி கம்பெனியும் பின்னி கம்பெனியும் இருந்ததை போல் தூத்துக்குடியில் அந்த முகவாண்மையை பெற்றிருந்தது A&F ஹார்வி கம்பெனி. அதே கம்பெனி தான் வந்து கோரல் ஆலையையும் நிர்வகித்து வந்த கம்பெனி. ரெண்டும் ஒரே கம்பெனி தான். இது வந்து பிரிட்டிஷ் முதலாளித்துவம் என்பது வந்து வெவ்வேறு முகங்களை காட்டி கொண்டிருக்குமே, இதெல்லாம் அடிப்படை ஒன்று தான். இதெல்லாம் வந்து ஒரே கம்பெனி தான் வந்து அங்கே கோல வச்சு கொண்டிருக்கின்றது. மிக பெரும் வணிகத்தை, கப்பல் வணிகத்தை வந்து தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் இந்த பெரிய ஒரு ஆலையையும் வந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். ஏறத்தாழ பல்வேறு கணக்குகள் இருக்கின்றன. ஒரு 1500 பேரிலிருந்து 2200 பேர் வரை அந்த ஆலையிலே வந்து வேலை செய்திருக்கிறார். இது படிப்படியாக வஉசி தொடக்கத்திலிருந்து, இப்போ சொன்னாங்க அவர் வணிக நிறுவனம் தொடங்கினார், உண்மைதான். ஆனால் வணிக நிறுவனத்துக்கு வெறும் சுதேசின்றது மட்டும் பேர் வைக்கல. சுதேசி கப்பல் கம்பெனி அதனுடைய அனைத்து
தாள்களிலும் அதனுடைய கடித முகப்புகளிலும் அதனுடைய பெயர் பலகையிலும் வந்தே மாதரம் என்றுதான் வந்து அச்சிடப்பட்டிருந்தது. அந்த ஆரம்பம் முதலே அந்த கப்பல் கம்பெனி என்பது வந்து அரசியல் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. அதற்கு அவருக்கு தொடர்பு இருந்த வணிகர்களுடைய உறவை நாடினார். ஆனால் அந்த வணிகர்களுடைய ஓரளவிற்கு தான் சொன்னது போல வந்து பலர் அவருக்கு மிக மிக உற்ற துணையாக இருந்தார்கள், கடைசி வரை துணையாக இருந்தார்கள். இப்போ ஒரு செய்தி கூட மறுத்து சொன்னாங்க உலகநாதன் இறந்த ஆண்டை பற்றி. உண்மையில நடந்தது என்னவென்றால் 1906 அக்டோபர் மாதத்தில் இந்த கப்பல் கம்பெனி பதிவாகின்றது. பதிவு செய்த கையோடு வந்து மும்பைக்கு வஉசி கிளம்பி விடுகிறார். 4-5 மாதங்கள் ஏறத்தாழ இந்த கப்பல் 2 கப்பல்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து வாங்குவது வரை அவர் ஏறத்தாழ பம்பாயில் தான் இருக்கிறார். அப்போ அவர் செல்லும்போது மீனாட்சி அம்மாள் அவர்கள் வந்து நிறை மாத அச்சூலி. டிசம்பர் முதல் வாரத்தில் தான் ஆறுமுகம் பிறக்கிறார், 2வது மகன். அப்போ அந்த சமயத்தில் தான் இவர் வந்து வஉசி வந்து பம்பாய்க்கு போகிறாரு. எல்லோரும் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போவேன்னு கட்டாயமாக கிளம்பி போகிறாரு. அந்த சமயத்தில் தான் சீனா தானா ஆறுமுகம் என்கின்ற ஒரு வணிகர் அந்த சமயத்தில் உற்ற துணையாக இருக்கிறதுனால தான் வஉசி வந்து தன்னுடைய 2வது மகனுக்கு ஆறுமுகம் என்று பெயர் வைக்கிறார். ஸோ இது வந்து அவர் வந்து கப்பல் கம்பெனி தான். அவருடைய நோக்கம் அந்த தொடக்க கட்டத்திலேருந்தே அவர் வெளியிட்ட ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே அரசியல் நோக்கங்கள் அதில் இருக்கு. அவர் சொல்லார், இந்த கப்பல் கம்பெனிக்கு பங்குகள் இந்தியர்கள் மற்றும் ஆசியர்களிடமிருந்து மட்டும்தான் நாங்கள் பங்குகள் வாங்குவோம், ஐரோப்பியர்களுக்கு பங்குகள் விற்க மாட்டோம் அப்படின்னா. இது எந்த ஐரோப்பியனும் பங்கு வாங்கிறதுக்காக வரிசையில் வந்து நிற்கலை. ஆனால் இது ஒரு அரசியல் சமீங்க சொல்கிறார். அது அப்புறம் வேறு அதை விட வந்து தொலைநோக்கான பார்வைகள் அவர் சொல்கிறார். அன்றைக்கு இந்தியர்கள் வந்து இந்த கப்பலை ஓட்டுவதற்கான பயிற்சியும் அதற்கான சான்றிதழ் இருந்தால் தான் கப்பல் ஓட்ட முடியும். ஏன்னா இது சர்வதேச வணிகம். அந்த சான்றிதழை பெற்ற இந்தியர்கள் ஏறத்தாழ கிடையாது. இருந்த ஒரு 4-5 பேர் என்பது அனைவரும் பம்பாயை சேர்ந்த பார்சிகள். வேற யாருமே வந்து அத்தகைய பயிற்சியை பெற்றவர்களோ சான்றிதழ் பெற்றவர்களோ இல்லை. வெள்ளைக்கார மாலுமிகளை வைத்துத்தான் வந்து ஒரு கப்பல் கம்பெனியை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்றாரு, அதனால கப்பல் கம்பெனியுடைய நோக்கம் என்ன என்றால் இந்தியர்களை கடல் தொழிலில் பயிற்சி பெற வைத்தார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நோக்கம். அந்த கப்பல் கட்டும் தொழில், அப்புறம் கப்பலை பராமரிக்கக்கூடிய அமைப்புகள், டாக்யார்ட்ஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை இந்தியா சுதந்திரம் இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த துறையில வந்து இந்தியா வந்து முழு நிலையை அடையவில்லை என்பதுதான் நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெரிய சில வணிகர்களை எல்லாம் விசாரிக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் அதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். எனக்கு உறுதியாக நான் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் கூட பெரிய டாக்யார்ட்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்றாங்க. வஉசியினுடைய கப்பல் கம்பெனி முறிந்த பிறகு தொடங்கப்பட்ட சிந்தியா கம்பெனி இருக்கு. ஓரளவுக்கு அது வந்து வெற்றிகரமாக நடந்தது வெள்ளைக்காரனை எதிர்த்து. ஆனால் அவர்களுக்கு கூட இப்படியெல்லாம் திட்டமே கிடையாது. அதாவது ஒரு தலைவனை வேறுபடுத்தி காட்டுவது என்பது அவருடைய தொலைநோக்கு தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய உப்பு புளி மிளகை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறவன் தலைவன் இல்லை, நாளையை பற்றி யோசிக்கிறோம். பயிற்சிகளை செய்வோம், பயிற்சிகளை கொடுப்போம், புதிய தலைமுறை மாலுமிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நோக்கத்தை கொண்டு வருகிறார். அதில் வந்து இவரும் தமிழ்ச்செல்வனும் சொன்னார், நம்ம உட்பகை தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. நம்ம வணிகர்களிடம் அதற்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த நிலையிலும் வந்து பல வணிகர்கள் மொத்தம் பேர் அத்தனை பேருமே வந்து அவரை கைவிட்டு விடவில்லை. நாம் 2-3 பேர்களை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, பாண்டித்துரை தேவரை வந்து நம்ம ரொம்ப போட்டு, அவர் நிறைய பணம் முதலீடு பண்ணார் அப்படின்றது ஒரு செய்தி. ஆனால் எப்போ முதலீடு பண்ணாருன்றது தான் முக்கியமான விஷயம். கப்பல் கம்பெனி முழுகி கொண்டிருக்கின்றது, அப்போ கொண்டு போய் பணத்தை போட்டார். வளமாக கப்பல் கம்பெனி நடந்து கொண்டு இருக்கும்போது, காற்றடிக்கும் போது அவர் தூற்றிக்கொள்ளவில்லை. அவர் வந்து முழுகி கொண்டு இருக்கும்போது அவர் வந்து விட்டார். அப்புறம் சில கப்பல் கம்பெனியில் இருந்த சில இயக்குநர்கள் இந்த கோரல் ஆலை வேலை நிறுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சுப்பிரமணிய பிள்ளை போன்ற சில
வணிகர்கள் பணம் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் ஒருவர் கொடுத்ததாக வந்து இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய பதிவு. எப்போ வெள்ளைக்காரன் எதிராளியினுடைய பதிவு தான் எப்போவுமே வந்து நான் எடுத்துப்பேன். ஏன்னா எதிராளி சொல்கிறது தான் குறைச்சி சொல்லுவாங்க, ஆனால் அவன் சொல்கிறதுல உண்மை இருக்கும். ஏன்னா அவனாலேயே மறைக்க முடியாத உண்மை. அந்த கப்பல் அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இவங்க சொல்கிறார், விஞ்ச் எழுதுறாப்புல கவர்னருக்கு, வேலை கொடுத்துட்ருக்காங்க, மளிகை சாமான் கொடுத்துருக்காங்க, எத்தனை நாளைக்கு கொடுக்க போகிறாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அது நடந்த சூழ்நிலையை நீங்கள் மறந்துடக்கூடாது. 27ஆம் தேதி அந்த வேலை நிறுத்தம் நடக்கின்றதல்லவா, அந்த வேலை நிறுத்தம் தொடங்கிய உடனே திருநெல்வேலியிலேருந்து விஞ்ச் கிளம்பி வந்துடுறாரு. வந்த உடனே அவர் செய்கிற முதல் காரியம் என்ன, சிவகாசியிலிருந்து ரிசர்வ் போலீஸை கொண்டாந்து உடனடியாக வந்து தந்தி அனுப்பிச்சு இறக்கி விடுறாங்க. அந்த ரிசர்வ் போலீஸ் தான் அதற்கு பிறகு 15-16 நாள் கழித்து திருநெல்வேலி எழுச்சி நடக்கும்போது இந்த எழுச்சியை ஒடுக்குவதற்கு அந்த ரிசர்வ் போலீஸ் தான் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ இது ஒரு சாதாரண சூழ்நிலை. அதாவது வெள்ளைக்காரனை பார்த்தால் பயப்படக்கூடிய, பாரதியார் எழுதியிருக்கிறது போல நெஞ்சு பொறுக்குதில்லைன்ட்டு, இந்த போஸ்ட்மேனை அவன் யூனிஃபார்மில் போட்டு வர போஸ்ட்மேனை பார்த்தா பயப்படுவானுங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளைக்காரனை பார்த்து ஒரு 15-20 நாட்களுக்கு சொல்கிறான். அந்த பிஐனுடைய ஏஜென்ட்டும் இந்த அங்கே இருக்கக்கூடிய சில ஐரோப்பிய நிறுவனங்களுடைய அலுவலர்களும் சொல்கிறார்கள், எங்களால் வந்து ஊரிலே நடமாட முடியவில்லை, நடமாடினால் எங்கும் அதுவரை பயந்து சென்றவர்களெல்லாம் இப்போது எங்களை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள், வந்தே மாதரம் என்று கோஷமிடுகிறார்கள் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் எழுதுகிறார், ஜட்கா வண்டிக்காரங்களாம் இந்த வெள்ளைக்காரன் போனால் விலகி போவாங்களாம். இப்போ இந்த வஉசியினுடைய சொற்பொழிவுகள்லாம் கேட்ட பிறகு வேணுன்ட்ட மறித்து போக ஆரம்பித்தானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ஹெர்பர்ட் சாம்பியனு கேமரூன்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து வஉசி ஏற்படுத்துகிறாரு. அந்த சமயத்தில் அதில் உள்ள வந்து இது ஒரு மிக பெரும் நெருக்கடி வருகின்றது. வஉசியை வந்து கப்பல் கம்பெனிலேருந்து விலக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை வந்து கப்பல் கம்பெனிக்குள் ஒரு இயக்குனர் பிரிவு வந்து எடுக்க முயற்சி செய்யுது. அந்த அந்த வேலைகள், அந்த கீழறுப்பு வேலைகள் நடக்கும்போது வஉசி காட்டிய துணிவு இருக்கின்றது அல்லவா, அவர் வந்து முதல்ல அதை நம்ம கவனிக்க வேண்டியது, மொத்தம் இந்த கப்பல் கம்பெனிக்கு வந்து முதல்ல 10 லட்சம் ரூபாய் தான் அதனுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அதன் பிறகு ஓராண்டு கழித்து தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 20 லட்சமாக உயர்த்தப்படுகின்றது. வஉசி சிறை செல்லும் வரை சேர்க்கப்பட்ட தொகை வந்து மூலதன தொகை 6 லட்சம் ரூபாய். வஉசி சிறைக்கு சென்ற பிறகு அதன் பிறகு 2 ஆண்டுகளை 3 ஆண்டுகளை இவங்க எல்லாரும் இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்களால 1.5 லட்சம் ரூபாய் கூட வந்து திரட்ட முடியவில்லை. அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம், வஉசி அந்த கப்பல் கம்பெனியை விட்டு அவரை விலக்க முயற்சி செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. காரணம் என்னவென்றால் அவருடைய பதவி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அந்த நிறுவனத்திற்கு செக்ரட்டரின்னு யாருமே கிடையாது. அதுதான் முக்கியமான செய்தி. அவர் தான் தலைமை பொறுப்பில், அதாவது நிர்வாக தலைமை பொறுப்பில் அவர் தான் இருக்கிறார், வஉசி தான் இருக்கிறார். அவருடைய பதவி ஓகே, இன்னொரு 5 மணித்துளிகளிலே நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நெருக்கடி, வஉசியை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி வருகின்றது. அப்போது அவர் சொன்னதை போல் அவங்க சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் அரசியலை விடுங்க, அல்லது நீங்கள் வந்து இப்போ பணி செய்யணுன்னா அரசியலை விடணும், அப்படி இல்லாட்டி நீங்கி போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ வஉசி வந்து ஒரே ஒரு நிபந்தனை தான் வைக்கிறார். என்ன நிபந்தனை வைக்கிறாருன்னா, நான் விலக தயார், வெள்ளைக்காரன் நான் விலகின பிறகு கம்பெனிக்கு தொந்தரவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதத்தை நீங்கள் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. வஉசிக்கு அதை விட அதிக துணிவு இருந்தது. இதை முதலில் கப்பல் கம்பெனி இயக்குநர்களிடம் கேட்டவர் 4 நாட்கள் கழித்து விஞ்சை பார்த்து நேராகவே கேட்டார். 2 செய்திகள். 9ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி வஉசி வந்து ஆஜராக சொல்கிறாரு. காலையில் போயிடுறாங்க வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார். ஆனால் மதியம்தான் இந்த விசாரணை வந்து தொடங்குது. விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 5:30-6 மணி ஆனதும் வஉசி சொல்கிறாரு, போதும் நிப்பாட்டிக்கோங்க,
இந்த நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிறார். எதுக்கு நாளைக்கு தள்ளி வச்சுக்கலான்னு சொல்கிறேங்க, இப்போ நான் போய் வாலர் விடுதலை நாள் கூட்டத்தில் போய் பேச போகிறேன் அப்படின்னா விஞ்சுக்கு வந்ததே கோவம். நீ அங்கே பேசக்கூடாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடா கிளம்பி போய் பேச போகிறேன். ஆமாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு மேல் நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்று அங்கே இருந்து ஊர்வலமாக பிபின் சந்திர பாலருடைய படத்தை கொண்டு வந்து 9 மணிக்கு தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பேசுகிறார். இது ஒரு முறை இல்லை. மறுநாள் என்ன செய்கிறார் என்றால் விடியற் காலை 5 மணி ட்ரெயினை பிடிச்சி தூத்துக்குடிக்கு போய் அதற்கு முந்திய நாள் தடை செய்யப்பட்டிருந்த கூட்டத்தை வந்து தொடர்கிறார். அதில் ஒரு இன்னொரு செய்தி, அந்த முதல்ல மேலூரில் வண்டி நிற்கும் போது கொந்தளிப்புள்ள மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஆஃபீஸர் டன்னில் போய் அடிக்க போகிறாங்க. வஉசி தான் தடுத்து நிறுத்துறார். இப்போ இதுதான் இன்னொரு தலைமையினுடைய அழகு என்பது, மக்களை திரட்டவும் தெரிய வேண்டும், அவர்களுக்கு உணர்ச்சி ஊட்டவும் தெரிய வேண்டும், தேவையான போது கட்டுப்படுத்தவும் தெரிய வேண்டும். அவர் தான் அவங்கள காப்பாற்றி விடுறார் அப்படின்னு. இது நான் சொல்ல, இந்த சொல்கிற செய்தி அனைத்துமே வந்து பிரிட்டிஷ் போலீஸ்காரன் எழுதுனது. அப்புறம் போயிட்டு கூட்டத்தை போய் பெரிய அளவில் அந்த சிறப்பாக கூட்டத்தை நடத்திவிட்டு மீண்டும் வருகிறார். மதிய ட்ரெயின் ஏறி திரும்ப திருநெல்வேலிக்கு வராரு. அதுக்கு அடுத்த 2 நாளில் நடக்கக்கூடிய 12ஆம் தேதி மீண்டும் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்குது. உண்மையிலே இந்த வாக்குவாதத்தை பற்றி பாரதி எழுதிய பாடல் இருக்கு இல்லையா, அது கற்பனையே கிடையாது. பாரதியார் பாளையங்கோட்டை சிறையிலே வஉசியை சந்தித்த போது நடந்த விஷயங்களை அவர்கள் பேசுகிறார். அதை வைத்துத்தான் அவர் அந்த பாடல் இருக்கு இல்லையா, சொந்த நாட்டிலே பறக்கடிமை செய்து துஞ்சிடும் இனி அஞ்சிடும் அப்படிலாம் வருது இல்லை பாட்டு. அவர் சொல்கிறான் இல்லை, விஞ்ச் சொல்கிறான் இல்லையா, வாட்டி மடக்கி உன்னை சிறைக்குள் மாட்டுவேன் வழி காட்டுவேன் அப்படிலாம் பயம். இதெல்லாம் வந்து வெறும் பேச்சு கிடையாது, உண்மையிலே நடக்குது. அப்போ கடைசியாக ஒரு செய்தியை வந்து விஞ்ச் வந்து வஉசிகிட்ட சொல்கிறாப்புல. என்னன்னா, அப்போ நடக்கிற விசாரணை என்பது குற்றவியல் சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் யாருக்குமே தெரியாது, வஉசிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, விஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும். 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நமக்கு தெரியும். அவர் ராஜ துரோக பிரிவுகளின் கீழ், இந்திய பீனல் கோடினுடைய பிரிவுகளின் கீழ் அதற்கு வந்து அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தா தான் வந்து ஆட்சியாளர் வந்து அந்த பிரிவை பயன்படுத்த முடியும். அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆர்தர் லாலி வந்து ஐபிசி 124A 153A பிரிவுகளின் கீழ் அவர் மீது ராஜ துரோக வழக்கு தொடுப்பதற்கான ஒப்புதலை அளித்து விட்டார். இது இப்போ நமக்கு இப்போதான் தெரியுது. அப்போ வஉசிக்கு அவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறேன், நீங்கள் இங்கிருந்து நேரடியாக பம்பாய்க்கு சென்று விடுங்கள், மீண்டும் நீங்கள் தூத்துக்குடிக்கு செல்லக்கூடாது. 6 மாதங்கள் தூத்துக்குடியை விட்டு நீங்கள் செல்வதற்கு ஒப்புதல் அளித்தீர்கள் என்றால் அனைத்து நடவடிக்கைகளையும் நான் ரத்து செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ வஉசி சொல்கிறாரு, மீண்டும் அவர் சொல்வது அதே தான், நீங்கள் கப்பல் கம்பெனிக்கு தொந்தரவு தரமாட்டேன் என்று நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள், நான் புறப்படுகிறேன் என்று. அந்த உத்தரவாதம் தருவதற்காக விஞ்ச் கலெக்டர் ஆகவில்லை. இவர் கொடுத்த இந்த சலுகையை பெற்றுக்கொள்வதற்காக வஉசி ஓட்டப்பிடாரத்தில் பிறக்கவில்லை. அதன் பிறகு நடந்ததுதான் வஉசி கைதை தொடர்ந்து நடந்த திருநெல்வேலி எழுச்சி. இந்த எழுச்சி நாம் அறிந்தவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் தன்னெழுச்சியாக நடந்த ஒரு எழுச்சி. அந்த எழுச்சியிலே அனைத்து வகையான மக்களும் கலந்து கொண்டார்கள். ஜாதி மதம் எந்த பிரிவினையும் இல்லாமல் கலந்து கொண்டார்கள். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உண்மையிலேயே மலைப்பாக இருக்குது. இன்றைக்கும் வந்து ஒருவர் வந்து நம்ம இன்னைக்கு ஒருவருக்கு செல்வாக்குள்ள ஒருவர் இருக்காருன்னா அவர் பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, ஜாதி மதம்னு ஒன்று இருக்கக்கூடிய நிலை தான் இன்று வரை நிலவுகின்றது. அத்தகைய ஒரு பெருந்தலைவர். அதனால தான் வஉசி வந்து
1912 அவர் சிறையை விட்டு வராரு. அதன் பிறகு தூத்துக்குடிக்கு 1-2 முறை வந்து சென்றாலும் கூட 20 ஆண்டுகள் கழித்து தான் மீண்டும் தூத்துக்குடிக்கு திரும்புகிறார். 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற வ.உ.சி. மீண்டும் தூத்துக்குடிக்கு வந்து குடி அமர்வதற்கு வந்து 24 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அதுவரை வ.உ.சிக்கு என்ன பெயர் தெரியுங்களா? என்ன பெயர் தெரியுமா? எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா நூல்களிலும் அவரை தூத்துக்குடி ஸ்ரீமான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று தான் குறிப்பிட்டார்கள். அதுதான் தூத்துக்குடியினுடைய ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு தலைவனாக வ.உ.சி. விளங்கினார். அவருடைய தலைமை தூத்துக்குடியோடு நின்று விடாமல் தமிழகம் முழுவதுமாக பரவி ஒரு பெரும் எழுச்சியாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அன்றைக்கு வாய்க்கவில்லை. வாரா சொன்ன ஒரு கருத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வாரா 1933ஆம் ஆண்டில் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அப்போ சொல்கிறார், ஒரு போர் நடக்குது, ஒரு 10 நாள் போர் நடக்குதுன்னு வச்சுப்போம். 10ஆவது நாளில் அந்த போர் ஒரு அணியினருக்கு வெற்றியாக முடிகின்றது. ஆனால் அந்த முதல் நாள் போரிலே ஒருவன் உயிர் விட்டிருக்கிறான். அவன் என்ன பைத்தியக்காரனா? அவன் என்ன முட்டாளா? அப்பொழுது வ.உ.சி. ஒரு பெரிய ஒரு போர். வ.உ.சி. அதில் முதல் நிலையிலே இருந்து ஒரு வகையில் அவர் வந்து உயிரை விடுவதை விட மிக பெரும் களப்பலியை வந்து அவர் வந்து சாதித்தார். அதற்குரிய பெருமையை அவருடைய வாழ்நாளில் அவர் பெறவில்லை. ஆனால் இன்றைக்கு 100 ஆண்டுகள் கழித்து 115 ஆண்டுகள் கழித்து நாம் சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய பெருமை. வாய்ப்பளித்த வ.உ.சி. ஆய்வு வட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.